God! Call the police! ஒரு இடம் விடாம தேடுங்கயா. யோ நீ அந்த பக்கம் எல்லாரும் ஃபாலோ பண்ணி இந்த பக்கம் தேடியா. ஆமா வாங்க எல்லாரும். ஏமாப்பா ரைட் சைடு போங்க. இந்த கேரளா பக்கம் போங்க நீங்க. போங்க சீக்கிரம். நல்லா தேடி பாருங்க. முன்னால போய் தேடலாம். ஏறுங்க. ஏறுங்க. எடுப்ப வண்டிய. எடு. எடு எடு சீக்கிரம். அட விட்டா பெரிய பிரச்சனை ஆகும். எடு. சாதனம் ஸ்ரீமத் God is great. I am God. Agam Brahmasmi. Anar Haq. யோ இல்லையா எங்க போற? யோ சொன்னா கேளையா போக கூடாதயா? வெள்ள நட யோ யோ ஏய் படு I am a God. God is great. God is great. God is great. I am God. I am God. இந்தியா பயங்கரமா டெவலப் ஆயிருச்சுப்பா. மக்கள் எல்லாம் காலங்காத்தால சுறுசுறுப்பா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஜனத்தொகை தான் கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இன்டர்நெட் என்ன, இமெயில் என்ன, செல்போன் என்ன, இந்தியா வாழ்க இந்தியா. டேய் வொர்க்கிங் ஹவர்ஸ். இந்தியா டெவலப் பண்றதுக்கு நீ போல செய்யறதுக்கு வேலை இல்ல, உட்கார்ந்திருக்க. அப்படியா? வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி. India population 110 crores. What minus? Don't care. God is great. God is great. I am God. இந்தியா இப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்கு பெருமையா பேசிட்டு இருந்தா மறுபடியும் கூட்டம் போட்டு டைம் வேஸ்ட் பண்றாங்களே. God is great. I am God. எவன வச்சிருக்கானு தெரியும்டி. நேத்து 6 மணிக்கு நீ எங்க போல சொல்லு. எவன கூட என்ன சந்தேகம் பண்ற நீ? நாசமா போனடே பண்ணாட பாடையில போற நீ. உன்னை குடிச்சிட்டு வந்து ரோட்ல பண்ண செத்து தொலையடா. செத்து தொலை நீ. ஐயோ புட்டா போய்டானே. ஐயோ புட்டா போய்டா. அட பாவி நல்லா இருப்பே நீ. அவர் இல்லாத உலகத்துல எப்படி நான் வாழ்வ? ஐயோ Okay. India population 110 crores. 3 minus. Don't care. God is great. I am God. God is great. கண்ணு, உங்க அப்பா ஆத்தாள போயிட்டாங்க நீ ஃபீல் பண்ணாத. அவங்க சந்தோஷத்துக்காக தேவைக்காக உன்னை பெத்து போட்டிருக்காங்க. இந்த பரந்த உலகத்தில் நீ எங்க வேணாலும் சிறகடிச்சு பறக்கலாம். சென்டிமெண்ட் பார்த்த நீ என்ன மாதிரி ஆயிடுவ. இந்தியாவை காப்பாற்ற நிறைய ஆள் தேவைப்படுது. ஓடுமா, ஓடு எந்திரி கமான் ஓ. பையன் ஓடுறது பார்த்தா எதிர்காலத்துல சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி வருவா போல இருக்க. God is great. I am God. I am God.
இந்திய முன்னேற்ற எழுச்சி கழகம் சாதாரண கழகமா அல்ல, இது ஒரு சாதனை கழகம். அதனால்தான் இன்று இந்த மேடையில் உங்கள் திரையுலக தாரகைகள், உங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கனவு கன்னிகள் நமது வெற்றிக்கு உழைப்பதற்காக உங்கள் பொன்னான வாக்குகளை சேகரிக்க இங்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது உங்கள் கனவு கன்னி இளசிகளின் பேட்டரி பேருரையை சிற்றுரையாக ஆற்றுவார்கள். வாங்கப்பா. மேடம், நான் உங்க ரசிகர் மன்ற தலைவர் மேடம். மேடம், நான் பொருளாதார மேடம். உங்க பிறந்த நாளைக்கு கட் அவுட் பாலஸ் எல்லாம் பண்ணலாம்னு இருக்கோம் மேடம். கனவுக்கணி இம்ரான், கனவுக்கணி இம்ரான். இப்ப மேடம் சொல்லறத நான் தமிழ்ல விளக்கமா சொல்ல போறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் எத்தனோ ஊருக்கு போயிருக்கேன், எத்தனோ பேர் பார்த்திருக்கேன். ஆனா உங்கள் மாதிரி யாரும் பார்க்கல. மேடம் எத்தனையோ ஊருக்கு போயிருக்காங்களா, எத்தனையோ பேரை பார்த்திருக்காங்களா, ஆனா உங்களை மாதிரி பார்த்ததே இல்லைங்கிறாங்க. நான் 100 தமிழ் படம் நடிச்சிருக்கேன், ஆனா எனக்கு கொஞ்சம் தமிழ் வரும். நான் 100 தமிழ் படத்துல நடிச்சிட்டேன், ஆனா கொஞ்சம் தான் தமிழ் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது கூட பாத்தீங்கன்னா எனக்கு கட்சி நேம் கூட தெரியாது, கட்சி மேலே யாருக்கா தெரியாது. என்னை அன்பா கூப்பிட்டான், அன்பா வந்துட்டேன். ఈ கட்சி நேம் என்ன? ஏதோ இருக்கா, எனக்கு சரி சொல்ல தெரியல. இந்த ஓட்பாளர் நேம் என்னது? சுந்தரமுகி. ஏதோ ஒரு முகி, நமக்கு வாயில நுழையில. நான் சொல்ல இவங்க. ஐயோ, தப்பா சொல்றீங்க. வாக்களியுங்கள்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம், வணக்கம். என்ன வணக்கம் வணக்கம் வணக்கம். 100 தமிழ் படத்துல நடிச்சிருக்கீங்களா, உனக்கு தமிழ் பஸ் தெரிய வேண்டாம்? ஆமா, ஷூட்டிங் இல்லாட்டி மீட்டிங் கிளம்பிட வேண்டியதா? இந்த கட்சிக்காக பிரச்சாரம் பண்ண வந்திருக்கியா? இந்த கட்சியோட கொள்கை என்ன சொல்லு, கொள்கை என்னன்னு சொல்லு. யாருங்க தலைவா? வாடா வாடா இங்க வாடா. இந்த பிரச்சாரத்துக்காக இந்த அம்மணி கூப்பிட்டு வந்தீல, இந்த கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்ல வேண்டாம்? இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கே கட்சி ஆரம்பிச்சிரும் ஜோசியர் சொன்னதுனால கட்சி ஆரம்பிச்சிட்டேன். ஏங்க, கட்சிக்கு கொள்கை அவசியமா? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கொள்கை அவசியமான வேற கேக்குறிய நீ? முதல்ல உன்னதான சொல்றோம். போடா. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள மாதிரி ஜனங்கள்லாம் இழிச்சவாயங்களா இருக்கிறதுனால தான். அதனால தான் இப்படி ஏமாத்துறவங்க வராங்க. அதனால முதல்ல உங்களை தான் சொல்லணும். புள்ளையரப்பா, என்ன புள்ளையரப்பா அது? குப்பை குப்பை புள்ளையரப்பா. நீ இருந்தா எப்படி நடக்குமா? நாஸ்டி ஃபெலோஸ். முதல்ல இந்தியாவை கிளீன் பண்ணோம், அப்பதான் சரிப்பட்டு வரும். God is great, I am God. கதா பார்த்து கெட்டியா புடிச்சுக்க, விழுந்துராத. அன்பு, காதல், பாசம் இதெல்லாம் இருந்தா இப்படித்தான் இருக்கணும். நல்லவெல்லாம் நல்லா இருக்கணும், கெட்டவெல்லாம் செத்து போயிடணும். நீ நல்லவன், சந்தோஷமா இரு, நல்லா இரு. God is great, I am God. God is great. புத்தி இருக்கா உனக்கு? சும்மா வாய் மூடிக்குவா. நான்சென்ஸ். அறிவியல் உனக்கு? இந்த மாதிரி நல்லவனா இருந்தா உன்னை பைத்தியக்காரன் சொல்லி உள்ள முடிச்சு போட்டுவானுங்க. நானும் ஒரு காலத்துல உன்ன மாதிரி நல்லவனா தான் இருந்தேன், ஆனா இப்ப கடவுளாயிட்டேன். I am God. God is great. பாத்தியா தாத்தா, நீ வெயில காஞ்சிட்டு வர, அவ கிளாமரை மெயின்டைன் பண்றதுக்கா கொடையை புடிச்சிட்டு வரா. வா 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 வா, கொடை கொடு. நான் தர மாட்டேன். உடனே கொண்ட. ஆஹா, பாத்தியா தாத்தா, எத்தனை பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய வீட்டை கட்டுறதுக்கு இந்த பொண்ணாட எத்தனை பேர் ஆப்படிச்சிருப்பா. இவனை எல்லாம் ஒரு ரயில் விட்டாதான் சரிப்பட்டு வரும். இப்ப பாரு, எவனோ வீட்டு கண்ணாடி ஓடிச்சிட்டு இருக்கா, இங்க தூங்கிட்டு இருக்கா. வாயா வந்து என்னன்னு பாரியா. சார் வணக்கம். வணக்கம் சார். வீட்டு கண்ணாடி யார் சார் உடைச்சது? நான் தான்டா. யோ யோ, பைத்தியக்காரன் இருக்க, கண்ணாடி உடைச்சதுல கேட்டா திருப்பி அடிக்கிற. அடிடா அவன்ல. ஐயோ, அடி பண்றது வெச்சு அப்படியே நங்க 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 குத்திடுவேன். வீட்டுல யாராரோ குடி இருக்கீங்க? நானும் என் பையனும் தான். உங்க 2 பேருக்கு இத்தா பெரிய வீடா? தாத்தா பாத்தே நீ, உனக்கு குடி இருக்கிறதுக்கு வீடு இல்ல, இவங்க 2 பேருக்கு இவ்வளவு பெரிய வீடு. வரண்டா வரண்டா பண்ணு, வர வர. என்ன செய்யறோம்? உடனே வெச்சு அப்பிடுவேன்.
போடுற கையெழுத்து. இனிமே மேல் மாடி மட்டும்தான் உனக்கு, கீழ் போர்ஷன் தாத்தா குடியிருப்பாரு. ரொம்ப அநியாயமா இருக்கு. குடி தாத்தா. இனிமே கீழ் போர்ஷன் உனக்கு, மேல் மாடி மட்டும்தான் அவனுக்கு. இந்தா. ஆஹா. ஹாய். இந்த வீட்டில் நீயும் பையன் தானே குடியிருக்கிறதா சொன்னீங்க. இந்த 2 டிக்கெட்டுகள் யாரு? பிசினஸ் பஸ் வந்திருக்காங்க. பிசினஸா? ஹாய். நீ ராவி ரெட்டி பொண்டாட்டி தானே? ஆஹா. நீ இந்த டிவி சீரியல்ல அடுத்தவன் புருஷனை கரெக்ட் பண்ற கேரக்டர்ல மட்டுமே நடிப்பியே, அந்த கமலா தானே? Who are you? I will call the police. அம்மா. இப்ப மட்டும் எப்படி தமிழ் வருது? இங்கிலீஷ்காரனுக்கு பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்க? ஏன் மாப்ள, நீ அரசியல்வாதி, இவ அடுத்தவ பொண்டாட்டி, இவ அடுத்தவ புருஷனை கரெக்ட் பண்றவ, உங்களுக்குள்ள என்னையா பிசி 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 பிசினஸ்? மேடம் இப்பதான் உங்களுக்கு நினைச்சேன், நீங்க 100 வயசு வாழணும். சீரியல்ல கலக்கோன்னு கலக்குறீங்க. இது ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் மேடம் ப்ளீஸ். ஏய், இதுக்கெல்லாம் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தா இந்த நாடு வழங்கமாடா. நீ யாரியா? நான் மேடத்தோட ரசிக்க தெரியும் இல்ல, மேடத்துக்காக உயிரை கூட கொடுப்பேன். உயிரை கொடுப்பியா? நிஜமா உயிரை எடுத்துறோம் போல. ஏய், நீங்க எல்லாம் இருக்கிற தைரியத்தில் தாண்டா எலெக்ஷன் வந்தா இவளுகளை எல்லாம் வேன்ல ஏத்திட்டு கிளம்பிடுறானுங்க. ஆமா, உள்ள நிக்கிற வண்டி அது யாருது? என்னோடதான் சார். கீழ் போர்ஷன் தாத்தா கழுதி கொடுத்தாச்சுல்ல? தாத்தா, கீழ் போர்ஷனு, கீழே நிக்கிற வண்டி, இதுக எல்லாம் உனக்கு தான் சொந்தம். என்ஜாய். ஏய், தாத்தா மேல நல்ல பிரியமா இருக்குடி, அவர் மேல சாட்சி பாருங்க. இதான் நீங்க சொன்ன பிசி 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 பிசினஸ். என்ன தாத்தா அது கட்ட வண்டி மாதிரி காரை ஓட்டிட்டு போறான்? அவன் தலையில 2 கோடு போட்டு நல்லா ஓட்ட சொல்லு. ஓடுற ஒரு முத்தம் கொடு. ஏய், டீசன்சி என்னன்னு தெரியுமா? தாத்தா முத்தம் கொடுத்தாருல, திருப்பி நீ ஒரு முத்தம் கொடு. கொடு, நீ கொடு. தாத்தா நல்லா தோள் மேல கை போட்டு உட்காரு தாத்தா. God is great, I am God. ஒரு வண்டி நிறுத்து. தாத்தா, நாட்டில் இந்த மாதிரி நிறைய பேரை களை எடுக்க வேண்டி இருக்குது. என்ன, நான் கிளம்புறேன். துப்பாக்கியை வச்சுக்க, குசும் பண்ணான்னு வச்சுக்க, போட்டு தள்ளு. டாடா. ஏய், என்னடா லுக்குற? போடா. பாரு, தாத்தாவோட கை நடுக்கத்துல துப்பாக்கி தானா வெடிச்சிரு. போ. அடாடா, என்ன படம்? ஈரக்கொலைய அந்த கீழே விழுந்துரும் போல இருக்கே. ஷாட் பை ஷாட் கல்ல ஒத்திக்கலாம் போல இருக்கே. என்னது? நானே ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசிக்கிட்டு இருக்கேன். மேடம், யூ ஆர் பிலிம்ஸ் சூப்பர். Really superb. Something great. I have no words to praise the concept and making. Within the 50% of the film, if I can understand the subject as such, and also director would like to say some revolutionary message which I cannot leave this. என்னப்பா இவங்களே பேசிட்டு இருக்காங்க? ஏப்பா மைக்கேல், இவங்க என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. இவங்க நெஞ்சு வலி வந்துச்சா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. படம் ரொம்ப பிரமாதமா இருக்கான். 50% எடுத்த படமே இவ்வளவு பிரமாதமா இருக்குன்னா முழுசா எடுத்தா எப்படி இருக்கும்ங்கறாங்க. இந்த படம் இவங்க மனசுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்திருச்சான். ஓகே மேடம். Why Bharat cannot complete this film? What's his problem? அது ஒண்ணு இல்ல. சில உண்மை சம்பவத்தை படமா எடுக்கும்போது சில கற்பனையான விஷயங்களை சேர்த்து தான் படம் எடுக்க முடியும். ஆனா இவர் உண்மை சம்பவத்தை அப்படியே படமா எடுக்கணும்னா அது நடைமுறைக்கு ஒத்து வராது. அதை எடுக்க யாரும் தயாராகவும் இல்ல. அதான் நின்னு போச்சு. அது மட்டும் இல்ல, many more problem. Okay, Mr. Producers, what happened to the rest of the film? Why Mr. Bharat cannot continue this film? I want only Mr. Bharat to direct this film. என்னமோ ஒன்னு முக்கியமா சொல்ல வராது. என்னன்னு கேட்டு சொல்லு. அது ஒண்ணு இல்ல, நேரா பரத் விட்டு கூட்டி போணுமா. கையில இருக்க பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு படத்தை உடனே ஸ்டார்ட் பண்ணுமா. ஐயோ, என்னப்பா நீ இப்படி சொல்ற? பரத் இப்ப டைரக்ஷன் பண்ற மூட்ல இல்ல. வீட்டை விட்டு வெளியே வந்தானா சாராய கடை எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கான். இப்ப வியாபாரமே அவனாலதான் நடக்குது. ஆமாப்பா, இந்த பார், படத்தை அப்படியே டெலீட் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்த படத்தை முடிச்சு தரேன் இருக்காரு. அவரை வச்சு இந்த படத்தை முடிச்சிருவோம்ப்பா. கரெக்ட், அதுதான் கரெக்ட். அதுக்கு ஏற்பாடு பண்ணு போ. ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், we are told டைரக்டர் பரத் கட், நியூ டைரக்டர் அப்பாயிண்டட். Shut up. I want only Bharat. என்னதான் நீங்க குட்டிக்காரன் அடிச்சாலும் அந்த வெள்ளைக்காரம்மா மனசை மாத்த முடியாது. அந்த அம்மா கலர் மாதிரியே அந்த அம்மா மனசு வெள்ளை. விட்டாலக்கடி மவுண்ட் ரோடு அடிச்ச ஐபிஎஸ் பாரத்னு சொல்லிட்டு போயிருச்சு. இந்த படத்தை முடிக்கிறோம், நம்ம ஹீரோவை ஆய் காட்டுறோம். என்னப்பா சொல்றாங்க? சிட்டி, என்எஸ்சி, செங்கல்பட்டு, நெல்லை எதுவுமே வேண்டாமா, ஸ்ட்ரைட்டா எஃப்எம்எஸ் ரிலீஸ் பண்ணிக்கறாங்களாம். But Michael, I don't like that climax. I will reshoot it. If Bharat is ready, I'm ready. ஓ பரத். அரைகுறையாக நின்று போன இந்த ரீல் நம்பர் 15 படத்தை வாங்க முடிவு செய்த வெளிநாட்டுக்கார ப்ரொடியூசர்
பர்தேஸ் இந்த படத்தை அதன் கதை போக்குப்படியே மறுபடியும் எடுத்து தயாரிக்க முன்வந்து பட இயக்குனர் பரத் பற்றி விசாரிக்கும் போது அந்த படத்தின் நாயகி சாந்தினிக்கும் இயக்குனர் பரத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்தது தெரியவர அவர்களுடைய நிஜ வாழ்க்கையில் இன்று